படப்பை அடுத்த நாட்டரசம்பட்டு கிராமத்தில் கால்நடைகள் கூட்டம் கூட்டமாக புகுந்து ஒரு விவசாயியின் 9 ஏக்கர் நெற்பயிர்களை துவம்சம் செய்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டும் செவிகள் திறக்கப்படாததால் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக அரசிடம் முறையிடுகிறார் விவசாயி முனுசாமி. இதுகுறித்து நமது செய்தியாளர் மனோகரன் தகவல்களை கேட்கலாம். விவசாயிகள் பெரும் போராட்டங்களுக்கு பின்பே இந்த விவசாயங்களை செய்து வருகிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த உள்ள நாட்டரசம்பட்டு இந்த விவசாய நிலத்தில் முனுசாமி அவர்களது நிலத்தில் மாடுகள் தொல்லையால் சுமார் 9 ஏக்கர் விவசாயிகள், அதாவது அறுவடைக்கு தயார் அந்த பயிர்கள் மேய்ந்து இருக்கிறது. தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இந்த மாடுகள் மேய்ந்து இந்த நிலங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதே போல இதனை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் இவர் தொடர்ந்து ஒரு புகார் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 10 வருஷமா மாடு தொல்லை தாங்க முடியல, அதிகமா இருந்தது. விவசாயம் பண்ண முடியாது. விவசாயத்தை நாங்கள் எவ்வளோ வேலி அடிச்சு, வேலி இல்லாத பயிர் வச்சிருந்தோம். இப்போ வேலி அடிச்சு பயிர் வைக்கிறோம். அப்பயும் இந்த 2 வருஷமா எங்களுக்கு லாஸ் ஆகிடுது. பயிர் மேய்ஞ்சி இதுவாகிடுது. விவசாயம் பாதிக்கப்படுது. அதனால கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குறோம், விஓ கிட்ட சொல்றோம், தாசில்தார் கிட்ட போகுது, அது பிடிஓ கண்ட்ரோலுக்கு கொடுக்குறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எந்த இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. 500 சார், 9 ஏக்கரு செலவு 2 லட்சம் ரூபாய்க்கு செலவாயிடுச்சு. அதிகாரிங்க இதுவரையிலும் எந்த இதுவும் எடுக்கல. இதுவரையிலும் பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பெட்டிஷனை வாங்கி வச்சுட்டாங்களே, இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுக்கல. வருஷமும் நிவாரணம் கேட்டிருக்கோம். போன வருஷமா விவசாயம் அழிஞ்சு போயிட்டு அக்ரியிலேருந்து பாத்துக்கிறாங்க. விஓ பார்த்து பரிந்துரை பண்ணி விவசாயம் மாடு மேய்ஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு இது அனுப்பிச்சிருக்காங்க, லெட்டர் போட்டுருக்கோம். இதுவரையிலும் அவங்க எந்த நிவாரணமும் இதுவரையிலும் கொடுக்கல. இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாவே போதும். நிவாரணம் கொடுக்கலனா கூட எங்களை இந்த மாட்டை கட்டுப்பாடு படுத்தினாவே விவசாயம் நாங்கள் திருப்பி இது பண்ணுவோம். குன்றத்தூர் ஒன்றியத்திலே உள்ள படப்பைக்கு அருகாமையில் உள்ள ஒரு கிராமம் நாட்டரசன்பேட்டை என்ற ஒரு கிராமமாகும். அந்த நாட்டரசன்பேட்டையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நாம் தற்பொழுது விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தற்பொழுது பேசுவதற்கு இருக்கின்றோம். அந்த கிராமத்திலே முக்கியமாக நெல் பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. சற்றேறக்குரிய 150 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்பொழுது அறுவடை முடிந்த நிலையிலே உள்ளது. அங்கே ஒரு பிரச்சனை என்னவென்றால், அதாவது பன்றிகள் தொல்லை ஒருபுறமும் எலி தொல்லை மறுபுறமும் இருந்தாலும் மாடுகள் தொல்லை அதிகமாக உள்ளது என்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து கொண்டிருக்கின்றது. சற்றேறக்குரிய ஓராண்டுகளுக்கு மேலாக அந்த கிராமத்திலே உள்ள சில முக்கியமான விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை, இந்த மாடுகள் மேய்ந்து சுத்தமாக பயிர்களை நாசம் செய்து, அதாவது சாகுபடி செய்த செலவு மட்டுமல்லாமல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி கொண்டு இருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பலமுறை மனு கொடுத்திருக்கின்றார்கள். அதேபோல் காவல் நிலையத்திலும் மனு கொடுத்திருக்கின்றார்கள். வேளாண்மை துறையிலும் மனு கொடுத்திருக்கின்றார்கள். எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கப்பெறவில்லை. எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கப்பெறாமல் அவர்கள் இப்போ கடைசியாக என்ன சமீபத்திலே பார்த்திங்கன்னா, அதாவது அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருந்த ஒரு 9 ஏக்கர் நெல்லை சுத்தமாக ஒரு 3 தினங்களுக்கு முன் இரவில் மாடு மேய்ந்து அந்த முழுவதுமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. அவர் செலவு செய்தது பார்த்திங்கன்னாக்கா 9 ஏக்கர்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் சேர்த்தா 5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அவருக்கு நஷ்டமடைந்திருக்கின்றார். இந்த நிலங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சேதமடைந்த இந்த நிலத்தை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. மேலும் இந்த மானாவாரி மாடுகள் மேய்ந்து வருவதால் இந்த விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. அந்த மாடுகளை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடன் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மனோகரன்.